ஒரு அழகான கிராமத்தில் கீதாவின் குடும்பம் வசித்து வந்தது. கீதாவோட பையனுக்கு காதுகுத்து வைத்திருந்தார்கள். அதற்காக வீட்டுக்கு முன் மாவிலை தோரணை, தென்னங்குருத்து, வாழை மரம் அனைத்தும் கட்டி கோலாகலமாக சொந்தக்காரர்களுடன் கொண்டாட்டம் நடைபெற்றது. தாய்மாமன் தடல் புடலாக சீர்வரிசை கொண்டு வந்தார். அனைவரும் டிராக்டரில் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றார்கள். ஒரே ஆடலும் பாடலமாக சந்தோஷமாக சென்றார்கள். குலதெய்வம் கோவிலில் தாய் மாமா மடியில் வைத்து மொட்டை போடப்பட்டது. சொந்தக்காரன் கூடியிருந்த நிலையில் தாய்மாமடியில் காது குத்தப்பட்டது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். சாமிக்கு முன் கிடா வெட்டி அனைவருக்கும் பெரிய பாத்திரத்தில் உணவு தயாராகிக் கொண்டிருந்தது. வந்த அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆண்கள் அனைவரும் பனை மரத்திற்கு அடியில் கல் குடித்து மகிழ்ந்தார்கள். குடும்பத்துடன் அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். மாலை பொழுதில் அனைவரும் கிளம்பி வீட்டிற்கு சென்றார்கள். மகிழ்ச்சியுடன் அந்த நாள் முடிந்தது. யாருக்கெல்லாம் நினைவிருக்கும்? 90 காலகட்டத்தில் இந்த மாதிரி எல்லாம் நடந்த விசேஷங்கள் ஞாபகம் இருந்தால் 90 ஸ்கிட்ஸ் கமெண்ட் செய்யவும், நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.